श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சங்கராச்சாரியார் அப்படிங்கிற ஒரு குரு மேல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஆதிசங்கரர், அதாவது சங்கராச்சாரியார் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு குருவை பற்றின ஒரு ஸ்லோகம். இதுல என்ன சொல்றா அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். ஸ்ருதி அதாவது நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிந்தவராக இருக்காராம் நம்மளோட சங்கராச்சாரியார். நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் கேட்குறோம், ஒருத்தர் ஒரு ஒரு விஷயங்களை கேட்பா. சில பேர் பாட்டு கேட்பா, இன்னொருத்தர் யாரெல்லாம் என்னென்ன பேசுறா அப்படின்னு கேட்பா. அதனால எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்தவராக இருக்காராம் சங்கரர். அதாவது அனைத்தையும் அறிந்தவராக இருக்கார் சங்கரர் அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்ருதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, வேதங்கள் தான் இன்னொரு அர்த்தம். அதனால என்னத்தெல்லாம் கேட்கிறோமோ அதை எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கார் சங்கரர். அதே நேரத்துல வேதங்களை அறிந்தவராகவும் இருக்கார் நம்ம சங்கரர், நம்மளோட ஆதிசங்கரா இருக்கிற சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்றான். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம், புராணங்களையும் நன்றாகவே அறிந்தவராக இருக்கார் சங்கரர். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், அதாவது கருணையின் ஒரு ஆலயமாக, கருணை கடலாக இருக்காராம் நம்மளோட சங்கரர். ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். எப்பொழுதுமே பகவானின் பாதங்களை பற்றி இருக்கும், பகவானின் பாதங்களையே நினைச்சிட்டு இருக்கும், பகவானோட பாதங்களை சென்று அடைந்து ஏங்கிட்டு இருக்கும் சங்கரராக இருப்பவர் தான் லோகத்துக்கே தலைவனாக, லோகத்துக்கே ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கார். அதனால எப்பொழுதும் தன்னை இறைவனுக்கே அர்ப்பணிச்சுக்கிட்டு மற்றவாளையும் அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, மற்றவாளையும் அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு அறிவுரை கூறுவராக இருக்காராம், வழிகாட்டியாக இருக்காராம் சங்கரர். அதனால நம்ம நல்ல பாதைக்கு கொண்டு போற சங்கரருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிகதையின் தொடர்ச்சியை காணலாம். நம்ம அப்பர் அந்த நால்வர்ல முக்கியமான இந்த 63 நாயன்மார்கள்ல முக்கியமான நால்வராக இருப்பவர்கள ஒருத்தராக இருப்பவர் அப்பர். அவரோட தாசனாக, அவரோட சிஷ்யனாக இருக்கிற நம்ம திங்களூர் அடிகளோட கிராமத்துக்கு வரார் ஒரு சமயத்துல. அங்க வந்த உடனேயே அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, ஒரு சாப்பிடுற மாதிரி ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கு. அதே நேரத்துல அன்னதானங்கள் அங்கங்க நடைபெறுறது. இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்துலேயும் அவரோட பேரை பார்த்த நம்மளோட அப்பருக்கு அதிர்ச்சியாருது. அந்த நேரத்துல திங்களூர் அடிகள் அங்க எல்லா விஷயத்தையும் விளக்கி சொல்றார். அப்போ இதை கேட்ட உடனே சந்தோஷமான நம்ம அப்பர் திங்களூர் அடிகள் கூப்பிடுறார், என் வீட்டுக்கு வாங்கோ ஒரு வாட்டியாவது அப்படின்னு சொல்றார் நம்மளோட திங்களூர் அடிகள். இதை கேட்ட உடனே கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பரும் திங்களூர் அடிகளும் அவரோட வீட்டுக்கு போறான். இது மாதிரி போகும்போது அங்க வீட்டுல இருந்த அந்த அவருக்கு மகன்கள் தான் இருந்தாராம் நம்மளோட திங்களூர் அடிகளுக்கு. அதனால் தன்னோட மகன்களுக்கு தன்னோட பிள்ளைகள்கிட்ட சொல்றாராம் இவர் நம்ம திங்களூர் அடிகள், இந்த மாதிரி என்னோட குரு வந்திருக்கார் வீட்டுக்கு, நல்ல உபச்சாரம் பண்ணணும், நிச்சயமா போயிட்டு நீ அங்க போயிட்டு அந்த வாழை இலையை வெட்டிட்டு வா, நீ போயிட்டு காய்கறியை வெட்ட ஆரம்பி, நீ இங்க போயிட்டு அவன் வெட்டின காய்கறி வெட்டுறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணணும்ல, அதனால காய்கறிகளை கொண்டு சுத்தம் பண்ணி அவன்கிட்ட தா. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாராம் நம்மளோட அடிகள். இந்த மாதிரி இவர் வேலையை கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காராம் நம்மளோட அப்பர். இந்த மாதிரி சிரிச்சுட்டே பார்க்கும்போது இந்த சிரிப்பை பார்த்து சந்தோஷமாறார் நம்ம அடிகள். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா வாழை இலை வெட்டுறதுக்காக போயிருந்தா, வாழை இலையை கொண்டு வரத்துக்காக போயிருந்தா நம்மளோட அடிகளோட ஒரு பையன் இருக்கான்ல, அவனை ஒரு பாம்பு கடிச்சது தான். அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன இந்த பையன்கிட்ட எப்பயோ சொன்னேன் வாழை இலையை கொண்டு வான்னு, இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு போகும்போது அந்த இடத்துல பாம்பு கடிப்பட்டு அந்த பையன் கீழே விழுந்து கிடக்குறான். அதை பார்த்த உடனேயே அவருக்கு புரிஞ்சிருது நம்ம அடிகளுக்கு. இதை பார்த்த உடனே இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு புரிஞ்சிருது.
ஆனால் நம்மளோட குருவை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன அந்த உடல் மேல சில காய்ந்த இலைகளை போட்டு விட்டு திருப்பியும் அந்த இது அப்பர்கிட்டயே போறாராம் அவர். இந்த விஷயம் நம்ம அப்பருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அப்பருக்கு வந்து எல்லாமே தெரியும்ல. அதனால இந்த விஷயமும் தெரிஞ்சிருதாம் அப்பருக்கு. அதனால அப்பர் இதை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாராம். இதற்கப்புறம் கதை மேலும் எப்படி நகருது, இந்த நீதி கதையின் நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.